தமிழக வாக்காளர் பெருமக்களே, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் மற்றும் தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கும் மற்றும் தென்காசி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம தேர்தலை சந்திக்கிறோம். இது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. காரணம், தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு திமுக அரசாங்கத்தால் கசக்கி பிழியப்பட்டு இருக்கிறார்கள். வரியை எல்லாவற்றிற்கும் ஏற்றிவிட்டார்கள். தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை பெருக்க வேலை வாய்ப்புகளை உருவாக்கவில்லை. அது மட்டுமல்ல, அவர்கள் கொடுத்த 2021 வாக்குறுதிகளை 50 கூட செய்யவில்லை. ஆனா அவங்க கொடுத்த வாக்குறுதி 505. இது எதுக்காக வாக்குறுதிகளை அதிகம் கொடுக்கறாங்க அப்படிங்கறத பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் சொன்னோம்னா நம்ம ஞாபகத்துல வச்சுக்குவோம். 505 சொன்னா எப்படி ஞாபகத்துல வச்சுக்க முடியும்? அவங்கவுங்க வீட்டுல பிரச்சனைகள், வேலை இல்லாம பிள்ளைங்க வேலைக்கு போகலங்கிற கவலை பெற்றோர்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கைய ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. முதல்ல இந்த மாதிரி தேர்தல் அறிக்கை கொடுக்கறதே மக்களை ஏமாத்துறதுக்கு தான். இப்ப பாத்தீங்கன்னா 525 இருக்காங்க. அதுல முதல்ல சொல்றது என்ன? டோக்கன். 8000 ரூபாய்க்கு டோக்கன் நீங்க போய் உங்களுக்கு பிடிச்சத கடையில வாங்கிக்கங்கிறாங்க. இதெல்லாம் யாரை ஏமாத்துறதுக்கு கொடுக்கறாங்க? ஏற்கனவே இவங்க 12 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சிருக்காங்க. அரசாங்கத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு சரியா சம்பளம் கூட கொடுக்க முடியல. அரசாங்க மருத்துவமனைகள்ல டாக்டர், அதாவது மருத்துவர் வேலைக்கு இல்ல, செவிலியர்கள் நர்ஸ் வேலைக்கு இல்ல. அங்கங்க உள்ள மாவட்டத்தில் உள்ள மக்கள் வைத்தியத்துக்கு அவ்வளவு கஷ்டப்படுது. இதுதான் நிலைமை இன்னைக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது தமிழ்நாடு நிதி நிலைமை எங்க இருக்கு அப்படின்னா 12 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. ஒவ்வொருத்த தலையிலையும் 2 லட்சம் ரூபாய் கடன்ல இருக்கோம் நம்ம எல்லாருமே. இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அதுவும் 2 லட்சம் கடனோட தான் பிறக்குது தமிழ்நாட்டில். இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது வெளியில நான் இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் மக்களை ஏமாத்துற விதம் தான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அங்கங்க நெல் வியாபாரத்துக்கு இடைத்தரகர் குறைச்ச விலைக்கு விவசாயிட்ட நெல்லை வாங்குறாங்க. அவங்க கொண்டுட்டு போய் அரசாங்கத்துக்கு கொடுக்கறாங்க ஒரு கமிஷன் வச்சு. அப்போ உழுது கஷ்டப்பட்டு வெயில்ல கடந்து ஒரு விவசாயி
அந்த நெல்லை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு அதை வாங்கறதுக்கு வழி இல்லாத அரசாங்கம் இருக்கு. அவங்களே இடைத்தரகர்களை வச்சு பண்றாங்க அங்கங்க. சரி, மழை வந்துருச்சு அப்படின்னு வச்சுங்க. மழை வந்துட்டுன்னா குடோன் கிடையாது நெல்லை வைக்கிறதுக்கு. அம்மா இருந்தப்ப ஒரு 260 குடோன் கட்டினாங்க. எந்தெந்த பகுதியில் இல்லையோ அங்கெல்லாம் கட்டினாங்க. ஆனா இந்த அரசாங்கம் பெரிய ஊருங்கள்ல பாலம், ஒரு பாலத்துக்கு 10 பாலம் போடு அங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஆனா கிராமப்புறங்கள்ல பிள்ளைங்க படிக்க போகும்போது தண்ணியில இறங்கி போய் பள்ளிக்கூடத்துக்கு போற நிலைமை இருக்கு. அங்கங்க கிராம பகுதிகளில் பாலம் கட்டலாம், ஆனா கட்டல. அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய பாலங்கள் கட்டினா கமிஷன் நிறைய கொடுப்பாங்க. அதனால என்ன பண்றாங்க, அந்த வேலையை பண்ணிட்டு போயிடுறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல சாலை வசதி இல்ல, குண்டும் குழியுமா கிடக்கு. அதையும் இவங்க போடுறது இல்ல. அது குறிப்பா இப்ப பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கம் அதெல்லாம் கண்டுகிட்ட பாடே இல்ல. இதுல வேற சொல்றாங்க, நாங்க 7 நாடுக்கு போயிட்டு வந்துட்டோம், வேலை வாய்ப்பெல்லாம் கொண்டு வந்துட்டோம். அதாவது எப்படி நிறுவனங்கள் வருது இங்க, குறிப்பா தென்பகுதியெல்லாம் ரொம்ப நிறுவனங்கள் இல்ல, அங்க கொண்டு வந்துட்டோம். அங்க கொண்டு வந்ததுனால வேலை வாய்ப்பு பிள்ளைகளுக்கு எல்லாம் கிடைச்சிரும். நாங்க எங்கேயாவது இது தென்பகுதி தானே, இங்க எல்லாம் ஏதாவது கம்பெனிகள் வந்திருக்கா? புதுசா ஏதாவது வந்திருக்கா? இல்ல. நான் என்ன சொல்றேன், அவங்க சொன்னதை தான் சொல்றேன். ஆனா வந்திருக்கான்னு ஊர் ஜனங்கள்கிட்ட கேட்டா வரல அப்படிங்கிறாங்க. அப்ப அது போய் பித்தலாட்டம் தானே. அதனாலதான் நான் கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்ல முடியல அவங்களுக்கு. என்ன பண்றாங்க அவங்க, ஒரே விளம்பர பிரியரா இருக்காங்க. அம்மா இருந்தப்ப எத்தனையோ கம்பெனிகள் வந்தது, அம்மா இந்த மாதிரி விளம்பரப்படுத்திக்கிட்டு இல்ல. நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்குதா அதுக்கு செய்வோம் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க அதை பத்தியெல்லாம் இல்ல. ஏதாவது உன்னை காமிச்சிட்டு அதை ஒரு போட்டோ எடுத்துக்கிறது, படம் பிடிச்சுக்கிறது, அதை யூடியூப்ல போடுறது, அதே போல என்ன பண்றது, விளம்பரமா கொடுக்கறது. விளம்பரத்துக்கு இந்த அரசாங்கம் அநியாயமா செலவு பண்ணுது, பார்த்திருப்பீங்க. இப்ப இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. அம்மா முதலமைச்சராக இருந்தப்ப அம்மா என்ன பண்றாங்க, இங்கிருந்து தேனிக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 110 கிலோமீட்டர் ஆகுது. அதனால என்ன பண்ணாங்க, ஒரு மலை வழி சாலை ஒண்ணு போட்டா 23 கிலோமீட்டர்ல போயிடலாம் வத்தராயிருப்புல இருந்து. அதனால என்ன பண்ணாங்க, அதை நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் அந்த ஜனங்களுக்கு. அதாவது தொழில் சம்பந்தமா போறவங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும், போக்குவரத்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வரைபடம் எல்லாம் போட்டுட்டு அதை மத்திய அரசுக்கு கிளியரன்ஸுக்கு அனுப்புறாங்க. அதாவது பணம் நம்ம தான் முழுசா போட்டு ரோடு போட போறோம். ஆனா மலையில இருக்கிறதுனால மத்திய அரசுல ஒரு பர்மிஷன் வாங்கணும். அப்ப திமுக கூட்டணி அரசு அங்க நடக்குது காங்கிரஸ் தலைமையில. அதுல திமுகவை சேர்ந்த மந்திரி ராசா இருக்காரு, அவர் தான் அந்த துறையை பாக்குறாரு. இங்க இருந்து அம்மா செக்ரட்டரி எல்லாம் அனுப்புறாங்க. அவர் என்ன பண்றாரு, இதை செஞ்சா அந்த அம்மாவுக்கு பேர் வந்துடும், இதை செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால அவர் அதுக்கு அனுமதியே கொடுக்கல. அது இன்ன வரைக்கும் கிடப்புல கிடக்கு. சரி, நீங்க தேர்தல் அறிக்கை சொல்றீங்க, இந்த மாவட்டத்துக்கு வர்றீங்க, சுற்றுப்பயணம் செய்யறீங்க, ஏன் நீங்க தான் கட்டுங்களேன் பாதை, நீங்க தான் அந்த ரோட போட்டு கொடுக்கல. எங்களுக்கு வேண்டியது மக்கள் நிம்மதியா இருந்தா போறோம். நாங்க செஞ்சோமா நீங்க செஞ்சோமான்னு நான் சொல்ல போறதில்ல.
எப்படியாவது நல்லது செஞ்சா சரி அப்படின்னு நினைச்சு இப்ப அவங்க இருக்காங்கல்ல, அவங்க மத்திய அரசுல அந்த பர்மிஷனை வாங்கி செய்யலாம்ல, இப்ப செய்யல. இதையும் நம்ம வந்தாதான் செய்ய முடியும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இவ்வளவு தூரம் குறிப்பா கிராமப்புறங்கள் என்னென்ன செய்யணும், என்னென்ன சரி பண்ணணுங்கிறது அம்மா இருந்தப்ப பார்த்தாங்க. நான் இத கூடவே இருந்து பார்த்தவ. அதனால என்ன, எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த வழியை செஞ்சா 23 கிலோமீட்டர்ல நீங்க அந்த ஊருக்கு போயிடலாம். அங்க வசராயிருப்புல இருந்து வலச நாடு போனா அங்க இருந்து 15 கிலோமீட்டர் தான் தேனி. அப்ப போக்குவரத்து ஈஸியா இருக்கும். ஆனா இந்த அரசாங்கம் இதை செய்யல. இது ஒரு பக்கம் இருக்கா. அது மட்டும் இல்லாம நம்ம பக்கம் வருவோம். நம்ம கட்சி தலைவர் ஆரம்பிச்சு மக்களுக்கான ஆட்சியா இருந்தது. அதை தொடர்ந்து அம்மா ஆட்சி பண்ணாங்க. அம்மா பண்ணப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஆட்சியை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா மறைவிற்கு பிறகு நானே சொல்லிதான் பன்னீர்செல்வத்தை நீங்களே இருங்க யாருன்னு. அவர் இப்ப எங்க இருக்காரு பாத்தீங்களா. ஏதாவது கொஞ்ச நாள் நன்றி விசுவாசம் வேண்டாம் இல்ல. நீங்கெல்லாம் நன்றியோட இருக்கீங்க, அவங்க இல்ல. சரி, அது அப்படி போச்சு. அடுத்தது பாருங்க, நான் நான் வந்துடக்கூடாது. இந்த ஜெயலலிதா மாதிரி இவ வந்துட்டான்னா பிரச்சனை, மக்களோட இருப்பா, இவ சேலைய வரிஞ்சு கட்டிக்கிட்டு வேலையில இறங்கிடுவா அப்படிங்கறதுனால என்ன வர விட்டுறக்கூடாது அப்படிங்கறதுல எல்லா கட்சியும் புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெளிவா இருந்துச்சு. உடனே என்ன பண்ணாங்க, பழைய கேஸ், அது யாரு போட்ட கேஸ், கருணாநிதி போட்ட கேஸ். கருணாநிதிக்கு என்னன்னா அவர் 91 கணக்கு போட்டார். அவரு கொஞ்சம் அரசியல புத்திசாலித்தனமா பாப்பாரு. அதனால என்ன பண்ணிட்டாரு, பின்காலத்துல இந்த பொண்ணுதான் வருவா அப்படின்னு அன்னைக்கே கணிச்சிட்டாரு அவரு. அதனால என்ன பண்ணாரு, ஒரு கேஸ போடு, நான் அரசாங்க உத்தியோகத்திலே இல்ல, என்ன சேர்க்கவே முடியாததுல, ஆனா சேரு அப்படின்னு சொல்லி போட்டு அது கேஸ் முடிஞ்சு இருக்கு. அது திடீர்னு நான் முதலமைச்சர்னு சொல்லி கவர்னர்கிட்ட கொண்டு லெட்டரை கொடுத்தோன்னு அந்த கேஸ் எங்க இருந்ததுன்னு தெரியல, திடீர்னு எடுத்து அதுல ஒரு 4 வருஷம் தண்டனையை கொடுத்து ஜெயில போயிரு அப்படின்ட்டாங்க. சரி, போயிட்டேன், வந்துட்டேன். இப்ப நம்மால இங்க உட்கார வச்சுட்டு போன எல்லாம் அவசரத்துல அவர் என்ன பண்ணிட்டாரு, நாக்காளியில உட்கார்ந்த மறுநாளே மாறிட்டாரு. மறுநாளே மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் போய் இவருக்கு கொடுத்துட்டு போனதுதான் தப்பு போல இருக்கு. கொடுத்துட்டு போய் ஒரு 60 நாளுக்குள்ள என்னையே கச்சை விட்டு தூக்கிட்டாரு. இவரு செஞ்சது அது. செஞ்சுட்டு என்ன நினைக்கிறாரு, எல்லாமே தானா இருக்கணும், சகலமும் தானா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுல தீர்க்கமா வந்துட்டாரு. வந்துட்டு அவரு என்ன பண்றாரு, அந்த சமயத்துல நான் ஒண்ணு நினைச்சுக்கிட்டாங்க உள்ள இருந்து, அதை இப்ப சொல்லிடுறேன். தலைவர் ஒரு பாட்டு பண்ணார், சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார், ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார், எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன், பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன், வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன், நான் ஆணையிட்டால் அப்படின்னு சொல்லி பாடுவார். அது நடந்து விட்டால் அப்படிம்பாரு.
என்னடா இந்த பாட்டு நமக்கு சரியா வருதேன்னு பார்த்தேன். நம்ம தலைவர் நமக்காவே அன்னைக்கு பாடி வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தீய சக்தி திமுக தமிழ்நாட்டுக்கு எப்படி தேவையில்லாத கூட்டமோ அதே மாதிரி தமிழ்நாட்டுல துரோக கூட்டம் ஒன்று இருக்கு. அதுவும் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு சாதாரண மக்கள் ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட அதை வாங்கி சாப்பிட்டுட்டோம்னா தமிழக மக்கள் எவ்வளவு நன்றியா இருப்பாங்க. அன்னைக்கு போனோம், அவங்க வீட்டுல ஒரு டீ சாப்பிட்டோம். அதனால அந்த மக்கள் எங்கேயாவது பாத்தீங்கன்னா என்னென்ன நல்லா இருக்கீங்களான்னு கேட்பீங்க. இதுதான் நம்ம பழக்கம். ஆனா கனவுல நினைச்சுக்க கூட பார்க்க முடியாத ஒரு பதவி. அதுக்கு நன்றி விசுவாசம் ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல. இத மாதிரி உள்ளவங்க எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றியா இருப்பாங்க? அவங்க தனக்கு ஒண்ணு தர்றேன்னு சொன்னா தமிழ்நாட்டே பட்டாப்பட்டு கொடுத்துட மாட்டாங்க. அவங்க தமிழ்நாட்டு மக்களை நினைப்பாங்களா? அவங்க நினைக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, கட்சியை விட்டு எல்லாரையும் நீக்கிறது. இது நம்ம கட்சியில இன்னைக்கு உள்ள நிலைமையில யாராவது செய்வாங்களா? எல்லாரையும் ஒன்றா அணைச்சு நம்ம இந்த திமுகவை தோக்கடிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்கள ஒழிய அதை செய்யல. இதுல இருந்தே என்ன தெரியுது? ரெண்டு பேருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகமும் வருது. 10 தொடர் தோல்வி, எல்லாரையும் நீக்கிட்டு இதை மட்டும்தான் கண்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, தொண்டர்களை ரோட்ல விட்டாரு. வினை விதைச்சவன் வினை அறுப்பான், திணை விதைச்சவன் திணை அறுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம திணைய விதைச்சிருக்கோம், பலனையும் பெறுவோம். நீங்க வினை விதைத்ததால் அதனாலதான் இதுவரைக்கும் நீங்க வெற்றி பெறல. நான் பொதுவா யாரையுமே காலில் வந்தா விழாதீங்கப்பான்னு சொல்லுவேன். அன்பும் சரி மரியாதையும் சரி மனசுல வச்சுங்க போறோம், அதுதான் வேணும் அப்படின்னு எல்லார்கிட்டயுமே சொல்லுவேன். ஆனா அன்னைக்கு முதலமைச்சர் அவரை ஆக்கும்போது நான் இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் திரும்புறேன், அதுக்குள்ள திரும்பி பாக்குறேன் இவரு கீழே படுத்திருக்காரு. நானே பார்க்கல. அதான் உண்மையா நடந்தது. நீங்க அந்த வீடியோவை திருப்பி போட்டு பாருங்க. நான் அந்த பக்கமே பார்க்கல, அதுக்குள்ள பாக்குறேன் இங்க ஒரு ஆள் படுத்திருக்கு. அப்புறம் எந்திரிச்சோன்னா தட்டி கொடுத்து இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, நான் சொல்றேன் அவர்கிட்ட, இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் முக்கிய மக்களை பாத்துக்கிறதுக்கு தயா நியமிச்சுட்டு போறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு போறேன். இது ஒண்ணுதான் நான் அவருக்கு செஞ்ச நல்ல விஷயம். அதுக்கு அவர் காட்டுற நன்றியே பாத்தீங்களா? நீங்களா உங்களுக்கு அவருக்கு நல்லதுதான் செஞ்சேன். ஆனா நான் செஞ்சது மிக மிக பெரிய தப்பா போச்சுங்கிறத அவருடைய நடவடிக்கையில புரிஞ்சுக்கிட்டேன். நான் எல்லாருக்குமே ஒரு ஏணியாதான் இருந்திருக்கேன். இதுதான் நம்ம வழக்கம். ஆனா ஏணி மேல ஏறிட்டு ஏணியையே உழைச்சி தள்ளிட்டீங்க நீங்க. இதுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நீங்க கட்டாயம் பதில் சொல்ல வேணும். நல்ல தீர்ப்பை இந்த தமிழ்நாட்டு மக்கள் தருவாங்க. இங்க தென்காசியில இருந்து சொல்ற தென்காசி மக்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. இப்பயும் சொல்ற, இந்த கட்சி என்னது இல்ல, இது மக்களோடதுதான். அதனால மக்களாட்சி வரணும்னா இந்த தென்னந்தோப்பு சின்னத்துக்கு தான் வாக்களிக்கணும். இதை நீங்க எல்லாம் செய்வீங்க அப்படிங்கறதையும் சொல்லிக்கிறேன்.
இங்க சில பிரச்சனைகள் சொன்னாங்க. குற்றால அருவிகளுக்கு நாள்தோறும் நிறைய பேர் வர்றாங்க, இங்க சுற்றுலா பயணிகள் வர்றாங்க. ஆனா இங்க குளிக்கிறதுக்கு பெண்களுக்குன்னு தனி பகுதி, ஆண்களுக்குன்னு தனி பகுதி. அத ஒழுங்கா செய்யணும், அதெல்லாம் செய்யல. அது மட்டும் இல்ல, இங்க குடிநீர் பிரச்சனை தலை துருவிச்சு ஆடுதுங்கிறாங்க. பல்வேறு சிரமங்கள் இந்த குற்றாலத்துக்கு இந்த பகுதியில் உள்ளது, இந்த தொகுதிக்கு உட்பட்டது இங்க இருக்கு. இதெல்லாம் இந்த அரசாங்கம் செய்யல. இந்த அரசாங்கத்திலிருந்து முதலமைச்சர் வந்தார்னா என்ன பேசுறாரு? மதுரைக்கு வந்தா பரோட்டா நல்லா இருக்கும், ஜிகர்தண்டா நல்லா இருக்கும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கொஞ்சம் இது சுற்றுலா இடம் இந்த ஊர்லயும் இருக்கு. அதுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு தகுந்தா போல் அங்க வர்ற கூட்டத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு கழிவறைகள் இதெல்லாம் சரியா செஞ்சு கொடுக்கணும். இதுவரைக்கும் செஞ்சு கொடுக்கல, நம்ம வந்தாதான் செஞ்சு கொடுப்போம். இங்கு விவசாயம் பிரதான தொழிலாக இருக்கும் நிலையில் பாசன வசதி மிகவும் பிரச்சனைக்கு இருக்கு. தண்ணீர் முறையாக சேமித்து வைக்க எந்த விதமான திட்டங்களையும் திமுக அரசு செயல்படுத்தவில்லை. தடுப்பணைகள் மற்றும் அணைகள் அமைக்க விவசாயிகள் ரொம்ப நாள் கோரிக்கை வைக்கிறாங்க. திமுக ஆட்சி வந்தாலே விவசாய நிலங்கள்லாம் அழிக்கப்பட்டு ரியல் எஸ்டேட் கொடி கட்டி பறக்கும். இங்க இந்த பக்கத்துல தென்காசி தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் விவசாய நிலங்கள் போலி தரிசு நில சான்றிதழ்கள் மூலம் பிளாட்டுகளாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இது அரசாங்கம் கண்டும் காணாம இருந்தது. அதையும் சொல்லிக்கிறேன். தென்காசி நகர பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு, சுகாதாரமின்மை, இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகளால் இப்பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கழிவுநீர் ஓடைகள் முறையாக பராமரிக்கப்படாததால் தென்காசி நகர பகுதி தூய்மையின்றி தொற்று நோய்க்கு ஆளாகி மக்கள் தவிக்கின்றனர். மழைக்காலங்களில் சாலைகளில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடும் அவல நிலை உள்ளது. புதிய ஆட்சியர் அலுவலக கட்டிட பணிகள் முடிக்காமலே விட்டுவிட்டனர். நான் போன முறை இங்க சுற்றுப்பயணம் பண்ணேன், அப்ப சொன்னேன் இத. அதனால பேருக்கு 2 நாள்ல பாத்தீங்கன்னா டிவில வந்தது. அதாவது எஸ்பி ஆபீஸும் கலெக்டர் ஆபீஸும் திறந்துட்டோன்னு. அதோட சரி. ஆனா மக்கள் திருநெல்வேலிக்கும் தென்காசியுமா அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் மிச்சம். அத கூட சரியா செய்யல இவங்க. பல தெருக்களில் தனித்தனியாக வீடுகள் செயல்படுவதாக தெரியுது. அதாவது என்னன்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்மாக் அத கள்ளத்தனமா விக்கிறதுல கைக்கேர்ந்து இருக்காங்க திமுக காரவங்க. இதெல்லாம் ஒடுக்கி ஆகணும். அது மட்டும் இல்ல, போதைப் பொருள் கலாச்சாரம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதையும் கட்டுக்குள்ள கொண்டுட்டு வரணும்னா இதுக்கெல்லாம் நம்ம வந்தாதான் முடியும். அப்புறம் வாக்குறுதி எண் 368 முதல்ல அவங்க கொடுத்தது. வனவளங்கள் சார்ந்த கல்வியை மேம்படுத்தும் நோக்கில் புதிய வன இயல் கல்லூரி தென்காசியில் அமைக்கப்படும். அமைச்சாங்களா? இல்ல. பாருங்க, இந்த அளவுக்கு எழுத்து மூலியமா சொல்லிட்டு என்ன துணிச்சல் இருந்தா திருப்பி ஓட்டு கேட்க வருவாங்க அவங்க. அததான் நீங்க கவனிக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப ஜல்லி, கிரஷரு இதெல்லாம் இயற்கை வளங்கள்லாம் சூறையாடி போயிட்டு இருக்கு. ராத்திரி நான் 12:30 1 மணிக்கு வர்றேன்,
பாத்தீங்கன்னா அத்தனை ட்ரக்கு போகுது. காலையில எந்திரிக்கிறதுக்குள்ள ஒரு 500-1000 ட்ரக்கு போயிடும் போல இருக்கு கேரளாவுக்கு. இதெல்லாம் திட்டமிட்டு அவங்களே செய்யறாங்க. இப்படி செஞ்சு இந்த வருவாய் அரசாங்கத்துக்கு வராம வேற இடத்துக்கு போகுது. அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருவாய் கிடைச்சாலே அரசாங்கத்தை நல்லா நடத்தலாம். இவ்வளவு கடன் வாங்க வேண்டியதில்லை. ஆனா அவங்க அதை செய்யல. அதனால உங்கள்கிட்ட எல்லாம் நான் சொல்லிக்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலையில இவ்வளவு கடல்ல இருக்கிற நேரத்துல நம்ம ஏமாறாம இருக்கணும். நம்ம நேற்று இருக்கிற தென்காசி தொகுதி வேட்பாளர் பூசத்துறை அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து அவரை மகத்தான வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை நமதே, வெற்றி நமதே. அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம். Okay,